இந்த பராபவ சம்வத்சரத்திலே நம்பெருமாளுக்கு பூச்சாத்து உற்சவம் என்று ஒன்று நடைபெற்றது சித்திரை மாதத்திலே. அதை பற்றி நாம் பார்த்திருந்தோம். அதுபோலவே தற்பொழுது ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு பூச்சாத்து உற்சவம் நடைபெற்றது. நேற்றுதான் முடிந்தது. ஆகையாலே இன்று அந்த பூச்சாற்று உற்சவம் எப்படி நடைபெற்றது என்பதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு இந்த நாளிலே தான் நடைபெற வேண்டும்ங்கிற நியமம் கிடையாது. நம்பெருமாளுக்கு முடிந்த பிறகு ஒரு புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை முடியும்படிக்கு 10 நாள்கள் இந்த பூச்சாத்து உற்சவமானது நடைபெறும். அதிலே முதல் 5 நாள் வெளிக்கோடை என்றும் அடுத்த 5 நாள் உள்கோடை என்றும் பிரித்து 2 வகையாக நடைபெறுகிறது. அதில் முதல் 5 நாள் உள்கோடை உற்சவத்திலே தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பூச்சாத்து மண்டபம், அதாவது தாயார் மடப்பள்ளிக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த 4 கால் மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கு நம்பெருமாளுக்கு ஆனது போலேயே ஈர போர்வையை சாத்தி கொண்டு நிறைய புஷ்பங்களை சாத்தி கொண்டு பூ போர்வையையும் சாத்தி கொள்கிறாள் தாயார். பிறகு அங்கு தீர்த்த கோஷ்டி, பானகம் முதலானவைகளையெல்லாம் கண்டருளி மறுபடி மூலஸ்தானத்திற்கே செல்கிறாள் பிராட்டி. இது வெளிக்கோடை உற்சவம். உள்கோடை உற்சவத்திலே சீக்கிரமே மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு இந்த பூச்சாத்து மண்டபத்திலே பூவையெல்லாம் சாத்தி கொண்டு பூ போர்வையையும் சாத்தி கொண்டு சேர்த்தி மண்டபத்திலே திருவாராதனம் கண்டருள்கிறாள். பெருமாள் எப்படி குலசேகரன் திருச்சுற்றுக்கு சென்றாரோ அதுபோலவே தாயாரும் சேர்த்தி மண்டபத்திற்கு சென்று அங்கு திருவாராதனங்களை எல்லாம் கண்டருளி பிறகு இரவு புறப்பட்டு வீணை வாத்தியங்களோடு மூலஸ்தானம் சென்று சேர்கிறாள். இதுதான் தாயாருக்கு நடக்கக்கூடிய பூச்சாத்து உற்சவம். பொதுவாக தாயார் தன்னுடைய சன்னதியை தாண்டி வெளியே வருவதில்லை. ஆகையாலே தாயாருக்கு எந்த உற்சவம் நடைபெற்றாலும் அது அந்த சன்னதிக்குள்ளேயே நடைபெறும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலே தாயாருடைய வசந்தோற்சவத்தை பற்றி இன்னொரு பதிவிலே பார்க்கலாம்.